இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட நாம் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பூமியிலே பெற்றிருக்கிறோம். ஆனாலும் இந்த இடத்திலே ஒரு கேரக்டராக பேதுரு வரும்போது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். அப்படியானால் இயேசுவை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடோடு பேசும்போது அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்றார் கேட்டார். பேதுரு பிரயுக்தமாக, நீர் கிறிஸ்து என்றார். இந்த இடத்துல தேவன் மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் இயேசுவை குறித்து. நீர் கிறிஸ்து என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏன்னா கிறிஸ்து, இந்த பூமியில பிறந்த கிறிஸ்துவை குறித்து பேதுருக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்து அதை தேவன் இந்த பேதுரு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பிறரிடத்துல நாம் இயேசுவை குறித்து சொல்லுகிறோமா? இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கற்றிருக்கிறோம். ஆனா இயேசுவை குறித்து நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவை குறித்து ஒரு பிள்ளை செல்லும் போதுதான் அந்த கிறிஸ்துவை பிள்ளையாக அந்த பிள்ளை மாறுகிறது. கிறிஸ்துவை குறித்து பிறரிடத்தில் சொல்லி நல்வொழுக்கம் பட்டு நல் வழியாக காண்பித்து கொடுக்கிற ஒரு பிள்ளை கிறிஸ்துவ பிள்ளை என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். என்னை ஏற்றுக்கொண்டுகிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும், இயேசுவுக்கு பாதைகளை காண்பித்துக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அதை புரிந்து அறிந்து செயல்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.